எழுத்தாளர்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு ஊர். இந்த திருச்சியிலே சிரா இலக்கிய கழகத்தின் சார்பாக புத்தக திருவிழாவிலே கொண்டாடப்பட்ட அத்துணை ஆளுமை விருது பெற்ற அத்துணை நபர்களுக்கும் சிரா இலக்கிய கழகம் ஒரு பாராட்டு நிகழ்வினை ஏற்படுத்த வேண்டும். நாள்தோறும் 3 நபர்களுக்கு என்று அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னின்று அந்த விழாவினை மற்றும் நம் நூலக அலுவலர் அவர்களும் முன்னின்று அந்த விழாவினை மிகச்சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். ஆகவே அந்த நிகழ்வினுடைய ஒரு எச்சமாகவும் தொடர்ச்சியாகவும் அல்லது நீட்சியாகவும் ஒரு நன்றி பாராட்டுகிற விழாவாக அன்பிற்கினிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் அந்த நிகழ்விலே பங்கெடுத்த கவிஞர் நந்தலாலா ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்த டிஎல்ஓ ஐயா அவர்களுக்கும் தமிழ்ச்செம்மல் கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கும் சிரா இலக்கிய கழகம் இந்த வேளையிலே நன்றி பாராட்டுகிறது. இந்த நன்றியோடு சிரா இலக்கிய கழகம் எப்படியாவது அத்துணை எழுத்தாளர் பெருமக்களையும் கொண்டாட வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வினை ஏற்பாடு செய்து அழைத்துள்ளோம். அந்த ஏற்பாட்டினை அத்துணை எழுத்தாளர்களும் வந்திருந்து சிறப்பித்தார்கள். அத்துணை பேருக்கும் இந்த நல்ல வேளையிலே நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். இந்த விழாவிலே திருச்சி மண்ணில் இருந்து பல நாட்களுக்கு முன்பு நாங்கள் சந்தித்தோம். ஏறத்தாழ நீண்ட நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஒரே இடத்திலே இருந்து பணியாற்றினோம் என்றெல்லாம் தங்களுடைய நட்பையும் உறவையும் மகிழ்வையும் அனைவரும் தெரிவித்து ஒரு நல்ல நிகழ்வினை செய்த மகிழ்வோடு உங்கள் முன்னே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் பழமையான புகழ்மிக்க நம் திருச்சிராப்பள்ளியில் மாவட்டத்தில் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 10 நாட்கள் மிகவும் சிறந்த படைப்பாளர்களை விருதுகள் வழங்கி கௌரவித்தாங்க. அதற்கு நம்முடைய மாவட்ட கலைஞர் அவர்களுக்கும் இன்னும் மற்ற மதிப்பிற்குரிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். அந்த விருது பெற்ற அனைவரையும் மீண்டும் பெருமைப்படுத்தும் விதத்தில் விருது வழங்கி, அதாவது திருச்சிப்பள்ளியில் மிகவும் புகழ்மிக்க சிரா இலக்கிய கழகம் நடைபெற்று வருகிறது. அந்த சிரா இலக்கிய கழகமானது விருதாளர்களை மறுபடியும் அழைத்து திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திற்கு அழைத்து அவர்களை மேலும் கௌரவப்படுத்தியது. திறமைகள், ஆளுமைகள் அனைத்தும் பேசப்பட்டன. அதோடு 2 பெண் எழுத்தாளர்களின் புத்தகங்கள் அதுவும் திறனாய்வு செய்யப்பட்டது. வந்திருந்த அனைத்து படைப்பாளர்களும் மிகவும் மகிழ்வுடன் ஒரே குடும்பமாக இருந்து அனைவரும் தங்களுடைய பெருமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆற்றிய உரைகள், அவர்களுடைய சொற்கள் எங்களை மிகவும் மன நெகிழ வைத்தது. இப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் இன்னும் திருச்சிராப்பள்ளி மாவட்டமானது அநேக படைப்பாளர்களை கௌரவிக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய படைப்புகளை வெளிப்படுத்தும் போதே அவர்களை கௌரவிக்க வேண்டும். அடையாளங்கள் கண்டு இன்னும் அடையாளம் காணப்படாத நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்களையும் அடையாளம் கண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் நன்றி. என் பெயர் செசிலி. ஆரோக்கிய மத பள்ளியில் தலைமை தமிழாசிரியராக இருக்கிறேன். சிரா இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பிலே இருந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வினை நடத்தி இருக்கிறோம். என்னுடைய பெயர் முனைவர் பா. ஸ்ரீராம் என்பதாகும்.